சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார் வாங்கம்மா. யூஎஸ்ல ப்ராஜெக்ட் சாம்பிள்லாம் ஓகே ஆயிடுச்சு. அட்வான்ஸ் பேமெண்ட் சீக்கிரம் வந்துடும். உங்க எல்லாருக்கும் 2 மாசம் போடாம இருக்கிற பேமெண்ட்டை செட்டில் பண்ணிடலாம். பேங்க் இன்ட்ரெஸ்டையும் கட்டிடலாங்கிற நம்பிக்கையில இருக்கேன். அங்கேருந்து இப்பதான் ஒரு மெயில் வந்தது. ரெடியான வரைக்கும் ஃபர்ஸ்ட் லாட்டை உடனே அனுப்ப சொல்றாங்க. அது கிளியர் ஆனோன்னு பேமெண்ட்டை ரிலீஸ் பண்றேன்னு சொல்றாங்க. மெயிலை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் லாட்டை உடனே அனுப்ப முடியுமா? இதுக்கு மேலேயும் ஒர்க்கர்ஸ் கிட்ட சம்பளம் கொடுக்காம வேலை வாங்க முடியாது. பேங்க் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்குவாங்களா? இப்படி 1000 கன்ஃபியூஷன்ஸ்மா. என்ன பண்றது மகா? சார் நீங்க எதுக்கு சார் இவ்ளோ அப்செட் ஆகுறீங்க? நம்ம கையமறி போற விஷயங்களை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ண முடியும்னு மட்டும் நம்ம யோசிப்போம் சார். ஃபர்ஸ்ட் லாட் அனுப்புற அளவுக்கு சூட்ஸ் எல்லாமே ரெடியா தான் இருக்கு. குவாலிட்டியை செக் பண்ணிட்டு பேக்கிங் பண்ணி நம்ம கார்கோ மூலமா அனுப்பிடலாம். அதை கண்டிப்பா எங்களால பண்ணிட முடியும். சம்பள விஷயமா நாங்க ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசுறோம். கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. பேங்க் கிட்டயும் நம்ம ஏற்கனவே 2 வீக்ஸ் டைம் கேட்டிருக்கோம்ல. அதுக்குள்ள பேமெண்ட் வந்துட்டா சேர்த்தே கொடுத்துருவோம். நீங்க அப்செட் எல்லாம் ஆகாதீங்க, பாத்துக்கலாம் சார். ஆமா சார், நாங்க இப்பவே இப்போ எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்றோம். என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நீங்க 2 பேரும் இல்லைன்னா எப்பவோ இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பேன். என்ன சார்? சரிம்மா, நீங்க ரெடி பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் லாட் அனுப்புறேன்னு மெயில் பண்ணிடுறேன். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். என்ன கௌரி, இப்ப உடம்பு பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லைங்க. நேத்து உன்னை பார்க்கணுமே, செல்வம் செல்வம்னு புத்தி பதிலிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருந்த. வெண்ணிலா சொன்னா என் பிள்ளைய பிரிஞ்ச பாதிப்பு என் மனசை போட்டு அவ்வளவு அழுத்தி இருக்கு. இப்ப பாருங்க, என் காய்ச்சல் கூட குறைஞ்சிருச்சு. என் பிள்ளைய பார்த்ததும் எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சுங்க. இப்பதாங்க மனசுக்கே தைரியம் வர்ற மாதிரி இருக்கு. என்ன நீ நல்லா ஆயிட்ட, ஆனா செல்வம் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல புத்தி பதிலிச்ச மாதிரி ஆயிட போறான். அப்பா, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்பதான் அம்மா குணமாகி வந்திருக்காங்க. செல்வத்துக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கான். எப்படி நல்லா இருப்பான்? 1000 பிரச்சனைனாலும் தனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு சந்தோஷமா இருந்தான். அவங்க 2 பேரையும் பிரிச்சு அவனை மட்டும் வீட்டுக்கு வர வச்சிட்டீங்க. மகாவை பிரிஞ்சு ஒரு நாள் கூட ஆகல. காலையில சாப்பிட கூப்பிட்டா பசிக்கலைங்கிறான். மதியம் லஞ்ச் கட்டி கொடுக்குறதுன்னு சொன்னா வேண்டாம் கேன்டீன்லயே சாப்பிட்றன்னு போயிட்டான். அவன் எப்படிமா சாப்பிடுவான்? சாப்பிட மாட்டான். அப்பா, ஒருவேளை அவன் சாப்பிடலன்னு உடனே உங்க இஷ்டத்துக்கு கதை சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது உனக்கு புரியாது வெண்ணிலா. இங்க பாரு கௌரி, தன்னை நம்பி வந்த பொண்ணை திருப்பி அனுப்பிட்டோமேன்னு உன் புள்ள எவ்வளவு ஃபீல் பண்ணுவான் தெரியுமா? இந்த காலத்து பொண்ணுங்க தான் புருஷன் தான் குடும்பம்னு சுயநலமா வாழுறாங்க. ஆனா மகா உன் புள்ளைய உன்கிட்டயே ஒப்படைச்சிட்டு போயிட்டா. மகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வா கௌரி. செல்வம் அவ்வளவு சந்தோஷப்படுவான். எப்ப பார்த்தாலும் மகா மகா மகான்னு மகா புராணம். எனக்கு என்னமோ என் பிள்ளை மேல அக்கறையே இல்லாத மாதிரி பேசுறீங்க. எனக்கும் அவனோட சந்தோஷம் தான் முக்கியம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, அவளோட இருந்தா அவனால சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஆம்பளை இல்லாத குடும்பத்தை தாங்கறதுலயே அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இப்பதானே அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். இனிமே நான் சொல்றபடி கேட்டு அவன் நல்லபடியா நடந்துப்பான்.
தடவை தான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இந்த தடவை நல்ல பொண்ணா தேடி நம்ம குடும்பத்துக்கும் செல்வத்துக்கும் ஒத்து வர்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து அழகா கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? செல்வமும் மகாவும் உடலும் உயிருமா ஒன்னா கலந்துட்டாங்க. அவங்கள பிரிக்கவே முடியாது. நீ மனக்கோட்டை கட்டியிருக்கியே, அது நடக்காது. ஏன் நடக்காது? அம்மா மனசு வச்சா எதையும் நடத்தி காட்டுவாங்க. இப்ப செல்வம் வந்துட்டான்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி மறுபடியும் சந்தோஷமா இருக்கதான் போறோம். அப்படி சொல்றீ? அவன் சீக்கிரமாவே மகாவை மறந்துடுவான். உங்க சந்தோஷத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. செல்வத்தை பத்தியோ அவனை நம்பி வந்த பொண்ணை பத்தியோ நினைக்க மாட்டீங்களே. இத பாரு கௌரி, செல்வத்தையும் மகாவையும் பிரிக்கணும்னு நினைச்சா அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. வெண்ணிலவுடைய வாழ்க்கையை பாரு. எப்ப செஞ்ச பாவமோ புருஷனை பிரிஞ்சு புள்ளையோட இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்பா, என்னையும் மகாவையும் கம்பேர் பண்ணாதீங்க. மகாவும் அவ குடும்பமும் செஞ்ச பாவத்துக்கு தான் அவ இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கா. அவளால ஏன் தம்பியும் கஷ்டப்படுறான். அந்த கஷ்டத்துல இருந்து அவனை மீட்கணும்னு அம்மாவும் நினைக்கிறாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன் கௌரி, செல்வம் எந்த அளவுக்கு மகாவை நேசிக்கிறான்னு எனக்கு தெரியும். ஏன் உனக்கும் தெரியும். அவங்கள பிரிக்கணும்னு நினைச்சு அவங்க வாழ்க்கையில நீ மண்ணள்ளி போட்டுறாத. அம்மா, அவர் கிடக்கிறாரு. மகா மேல இருக்கிற சிம்பத்தி அவர் அப்படியெல்லாம் பேச வைக்குது. அம்மா, நீ உன் முடிவுல உறுதியாரு. உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அத சாக்கா வச்சு சரியான நேரத்துல நான் செல்வத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். மகாவும் புருஷனை அப்படியே விட்டு கொடுக்கற மாதிரி நாடகம் ஆயிட்டு போயிட்டா. எது எப்படியோ அவ ஒழிஞ்சா. கடைசியா உன் புள்ள உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டான். அவனை தக்க வச்சுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. புரிஞ்சு நடந்துக்கோமா. டேய் செல்வம், ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்ப வேண்டிய ஃபைலை கேட்டா நீ இதை கொடுத்து அனுப்பிச்சிருக்க. சாரிடா. டேய், நானே கேட்கணும் தான் இருந்தேன். அதுக்குள்ள மாணிக்க விநாயகம் பிரச்சனைனால பேச முடியாம போயிடுச்சு. ஆமா, நேத்து அதிர்செல்லாம் பண்ணி கொடுத்து ஒரே ரொமான்ஸா தான் இருந்திருப்ப. அப்புறம் ஏன்டா காலையில இருந்து சோகமாவே இருக்க?